ஹாய், வெல்கம் டு ரவி. ஸ்கேல்ப் நெக் இருக்கு இல்லைங்களா, அது வந்து மார்க் பண்ணுறதுல 2 விதமாக மார்க் பண்ணலாம். அதை தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக சும்மா ஒரு கேன்வாஸ் எடுத்திருக்கேன். நார்மலாக கேன்வாஸில் எப்படி மார்க் பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸாக்டான கழுத்து அகலம். இப்போ வந்து நம்ம 3 இன்ச்சு 6 இன்ச்சு கழுத்து வைக்கிறோம் அப்படின்னா 3 இன்ச்சு கழுத்து அகலம் மார்க் பண்ணுவோம். உயரமும் அதே மாதிரி தான். இப்போ 8 இன்ச்சு உயரம் அப்படின்னா தைக்கிறதுக்கு 6 இன்ச்சு சேர்த்து இங்கே 8.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்போம். இப்போ இதில் நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம், நார்மலாக எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இதுதான் வந்துட்டு எக்ஸாக்டாக இருக்கிற அளவு அப்படின்னா, இதை தாண்டி அவுட் சைடில் நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கோடு போடுவோம். கரெக்டுங்களா? இதை வந்து வரைகிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மூடி இல்லாட்டி பேப்பரில் பாதியாக ரவுண்டு மார்க் பண்ணி கட் பண்ணி எப்படி வேணாலும் பண்ணுங்கள், அது உங்கள் இஷ்டம். ஓகே, இப்போ இதில் நம்ம வந்துட்டு வளைக்கிறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வளைப்போம். ஓகேவா? இந்த மாதிரி இப்படி நீங்கள் வளைக்கிறப்ப தாராளமாக கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போகலாம். ஏன் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு எக்ஸாக்டான அளவு. ஸோ இப்படி கொண்டு போகிறீங்க அப்படின்னா இதை இப்படியே நம்ம வந்து வெட்டிக்குவோம். நார்மலாக வந்துட்டு இங்கேருந்து இப்படியே வந்து வெட்டிக்குவோம். இது ஒரு டைப்பு. இந்த கழுத்து வந்துட்டு கொஞ்சம் அகலமாக தெரியும். அதாவது இந்த வளைவு வந்து அவுட்டரில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு அவுட்டரில் தானே வருது. அப்படி பார்க்குறப்போ கஸ்டமருக்கு கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது வந்து இன்னொரு கழுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் எக்ஸாக்ட் கழுத்து அகலம் அப்படின்னா உள் பக்கமாக கழுத்தோட உள் பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படி வந்து நீங்கள் கோடு போட்டுட்டு இதில் நீங்கள் வந்துட்டு இப்படி வந்து வளைச்சி விடலாம். ஸோ இப்படி வளைக்கிறப்ப என்னாகும் அப்படின்னா உங்களோட எக்ஸாக்ட் கழுத்து அகலம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே வந்துட்டு அந்த எப்படி சொல்ல வளையிற இடமும் நின்று போயிடும். உங்களுக்கு விரிஞ்ச மாதிரி கண்டிப்பாக தெரியாது. பட் இதில் ஒரு மைனஸ் இருக்குது. இப்படி மார்க் பண்ணுறப்போ இந்த வளைவு வந்து உள்பக்கமாக கழுத்துக்கு உள்பக்கமாக தான் வரும். அப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கழுத்து கிட்ட தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அது கஸ்டமர் எப்படி விரும்புகிறாங்களோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி வளைச்சிட்டு வரப்போ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு சம்டைம் 1 இன்ச்சு கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு நமக்கு எப்படி சொல்கிறது, இந்த இவ்வளோ கேன்வாஸ் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் வளைக்க முடியாது. ஏன் அப்படின்னா இப்படி வளைச்சிட்டா இதை வெட்டக்கூடாது, இல்லை இதுதானே நம்மளுக்கு எக்ஸாக்ட் அளவு, இதைத்தானே வெட்டணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த வளைவில் அப்படியே நிறுத்திட்டு இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வெட்டி எடுத்துக்கணும். அப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு பார்த்தா கொஞ்சம் தூரத்துக்கு வந்து பிளைனாக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் வேறு வழியில் அது அவங்க கழுத்து உயரத்தை பொறுத்து தான் இந்த அளவு வந்து வரும். சரிங்களா? ஸோ அதனால் உங்கள் கஸ்டமர் வந்து நல்லா ப்ராடாக தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மேலே சொன்ன டைப் இதுதான் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுறது. இது பண்ணுங்கள். இல்லை எனக்கு கழுத்து விரிஞ்சிடவே கூடாது, கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னாங்கன்னா இதை வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.